அதை எடுத்துடுவோமா? கைப்படுத்திக்கிறீங்களா? என்னத்தை இதை பவுடர் போதுமாம்மா மூஞ்சில? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாரா ஸ்கூல் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இது வந்து சைஹாமுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான். கிழங்கு, அப்புறமேட்டு பத்தலன்னு சொல்லுவீங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பனானா. இது மூணையும் வந்து பட்டர் இல்லைனா ஃபார்முலா இல்லைனா உங்களோட பிரெஸ்ட் மில்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அன்றைக்கி வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து பட்டர் தான் சேர்த்துக்கிட்டேன். ஃபார்முலா வந்து மோஸ்ட்டாக வந்து நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கொடுக்குறேன்னா மட்டும்தான் வந்து ஃபார்முலா மில்க் வந்து நான் சேர்த்துப்பேன். மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் வந்து பட்டர் தான் சேர்த்துப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணுறதுக்காக டேட் கொடுத்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 6 மந்த் இன்ஜெக்ஷனுக்காக வேக்சினேஷனுக்காக இது வந்து நாங்கள் வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஷேகமாவையும் கிளப்பி இப்போ வந்து நாங்கள் த்ரூவாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெயிட் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மாஷால்லாம் வெயிட்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ஜெக்ஷனுக்காக ஒரு டேட்டு தந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு போயிட்டு தான் அவங்களுடைய 6 மந்த்துடைய வேக்சினேஷன் வந்து நாங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேவே டைம் சரியாயிடுச்சு, ரொம்ப லேட்டாகிடுச்சு. ஒரு மந்த்லேருந்து ஒரு பசங்களாக வெயிட் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சேர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடாம வெளியவே போய் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அக்குக்குட்டி எங்க? செல்லக்குட்டி எங்க? சைஹமா எங்க? மத்த செல்லம் எங்க? மத்த செல்லம் என் ஃபஸ்ட்டு செல்லம் எங்க? என் உயிரெல்லாம் இல்லை, என் செல்ல வீடு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து லங்கா ஹோட்டல் போயிருந்தோம் லஞ்சுக்காக. ஸோ அங்கே போயிட்டு லஞ்சை முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு லேசினஸ் எதுக்குன்னா, நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகுற வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக வந்து சாமான்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயுமா ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருந்துச்சு. சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கும் ஒரு மாதிரி வசதி இருக்குல்ல. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வெறும் ஃப்ரிட்ஜு மட்டும்தான் ஆனில் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனாலவே சமைக்கிறதுக்கு ரொம்ப லேசினஸ்ஸாக இருந்துச்சு. சரி அன்றைக்கி வந்து மதியமும் வெளியே தான், நைட்டும் வெளியே தான் சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வீடே கசமுசான்னு இருந்துச்சு. ஸோ மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இப்போ வெளியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் இருக்கும்போதே எத்தனையோ வாட்டி கால் பண்ணிகிட்டே இருந்தார், வீடியோ கால். சரி வீட்டுக்கு போயிட்டு எடுக்கலாம்னு வீட்டுக்கு போனதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஹஸ்பண்ட் கூட வீடியோ கால் தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காரு. வீட்டுக்கு தேவையான இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், அப்புறமேட்டு வீட்டு ஜாமான், கிச்சன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே போடுறதுக்கு இருந்தார். ஸோ அங்கே வந்து ஷேகமுடைய டாய்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா வந்து அது கூடவே சேர்த்து அவங்க டாய்ஸையும் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து அவர் என்னென்ன டாய்ஸ் போடுறாருன்னு ஒன்றுனா பொண்ணு கூட வந்து வீடியோ காலில் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஷேகமாக தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் லுஹர்லாம் தொழுதுட்டு அசரையும் தொழுதுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டு மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நைட்டு வந்து கிளம்பி சாப்பிட போகலான்னு திரும்பியும் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து சைஹமாவை வந்து பாடி வாஷ்லாம் பண்ணி விட்டு பவுடர்லாம் போட்டு பவுடர் பேபியாகவே இருக்காங்க அவங்க இப்போது. சைஹமா போதுமாம்மா பவுடர் மூஞ்சில்?
happy birthday to you, happy birthday to you, happy birthday Saiha, அவங்களுக்கு செய்யட்டுமாம்மா happy birthday to you, happy birthday Saiha. நீங்கள் விடுங்க, கை விடுங்கம்மா, நீங்கள் விடுங்க. happy birthday Saiha, happy birthday. நீங்கள் செய்யுங்க பாபா, நீங்கள் செய்யுங்க பாபா. ஹாப்பி அவங்க கை தட்டுறாவ. ஸோ நான் சொன்னேன்ல, வீடே இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸாகவே வீடு இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து இன்ஷால்லா வந்து நீங்கள் புது வீடு வீடியோ தான் பார்ப்பீங்க இன்ஷால்லா. ஸோ நைட்டு கிளம்பி ஹட்ராமியா போயிட்டோம். இது வந்து நாங்கள் போனது வந்து மாளிகாவத்தை சைடில் இருந்த அந்த ஹட்ராமியாவுக்கு தான் போனோம். அந்த ஒரு மாதிரி மியா ஸ்கூப்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு பிடிச்ச அடுத்த நெக்ஸ்ட்டே இதுதான் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதோடைய சாப்பாடு பற்றி சொல்ல எனக்கு வந்து எதுவுமே இல்லை, வார்த்தையே இல்லை. சில சாப்பாடுலாம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது, வெயிட்டாக இருக்காது, அவ்வளோ லைட்டாகவே இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு சில சாப்பாடு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது ஹட்ராமியா. எவ்வளோ நாங்கள் சாப்பிட்டும் வந்து எங்களுக்கு வந்து வயிறு வந்து வெயிட் ஆகவே இல்லை, அவ்வளோ லைட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து அரேபியனுடைய ஸ்டைலில் தான் அவங்களுடைய குக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுடைய வச்சிருந்த ஃபுட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வந்து வர்த்துன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட் அது வந்து அங்கே இருந்தது எல்லாமே. ஸோ அங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உட்காந்து சாப்பிடலாம். அங்க அவங்க ஒரு ஒரு போர்ஷன் தந்துடுறாங்க எங்களுக்கு உட்கார்றதுக்கு. ஸோ அங்க நாங்க வந்து அழகா ரிலாக்ஸா உட்காந்து எனக்கு வந்து சைஹாவ வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு சாப்பிட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. தூங்க வச்சுட்டோம் நாங்க. தூங்க வச்சுட்டு சாப்பிட்டோம். ஸோ நாங்க என்ன சாப்பிட்டோம்னா வந்து சீஸ் கொத்து சாப்பிட்டோம். சீஸ் சிக்கன் கொத்தும், மச்பூஸும், அப்புறமேட்டு மட்டன் மந்தி, அப்புறமேட்டு சிக்கன் பொட் பிரியாணி, இது அப்புறமேட்டு சிக்கன் 65 வேறையா ஒரு பவுல்ல எடுத்திருந்தோம். இதனால தான் நாங்க வந்து ஆர்டர் பண்ணோம். மட்டனு மந்தியா இருக்கட்டும், அப்புறமேட்டு மஜ்பூஸா இருக்கட்டும், 2மே நாங்க வந்து மட்டன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் சீஸ் கொத்து வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எதுவுமே வந்து சொல்றதுக்கு எந்த குறையுமே இருக்கல. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு, அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்க வந்து குனாஃபா தான் ட்ரை பண்றதுக்கு இருந்தோம். அங்க வந்து அவங்களுடைய அந்த மெனு கார்ட்ல வந்து குனாஃபா இருந்தது. ஆனா நாங்க கேட்டப்போ வந்து இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த குனாஃபாவும் சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபுல்லா வந்து ஒரு என்ன சொல்ற அரேபியனுக்கு ஒரு அரபு நாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்ச ஃபீலே கிடைச்சிரும் எங்களுக்கு வந்து அந்த குனாஃபாவும் வந்து கடைசியில நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிருந்தோம்னா. ஸோ மாஷா அல்லான்னு ஷேஹம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு கடைசியில டெசர்ட்டுக்கு வந்து வட்லாவம் தான் சாப்பிட்டோம். வேற எதுவும் இல்ல. வட்லாவம் சாப்பிட்டோம். அதோட எங்க வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல் பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நாங்க புது வீடு ஷிஃப்ட் ஆயிட்டோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ தான் நீங்க பார்ப்பீங்க. ஸோ எங்க வீட்டு பக்கத்திலேயே எடுத்த இன்னொரு வீடு தான் அது வந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு மாஷா அல்லான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்காகவும் நான் துஆ கேட்குறேன். எங்களுக்காகவும் நீங்க துஆ கேட்கணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.